கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம குமாரனாகிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காய் நம்மளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றைக்கு 2025 வருஷம் வந்த ஆண்டவரே, 2026 வருஷம் இது எங்களுக்கு ஒரு மீட்பின் வருஷம் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். 2026 வருஷத்துல உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை வந்திருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, அவனை நீங்கள் ஆஸ்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் மீட்டு ஆண்டவர் என் ஜனத்தை நான் மீட்டெடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஜனம்பா, நீங்கள் மீட்டெடுத்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம மையப்படுத்தும். புதிதாக ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி வறுமையாக கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் வெற்றி செல் சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்கள் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னையின் மைக்கும் சிநேகம் சமாதானம் எதுவும் நம்மோடும் சகல பந்தங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவின் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவின் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன், பாசத்தோடு பாடுவேன். என் நேசருக்கு புது பாட்டை பாடுவேன், பாசத்தோடு தினம் பாடுவேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஆனந்தமே அப்பாவும் சமூகத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோட வீட்டில் இருக்கிறார். இயேசு கர்த்தரோட பாதுகாப்பாராக. ஆமென்.